حب النبي على الإنسان مفترض وحب أصحابه نور ببرهان مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியமிக்க முஃமினீன்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்துல் அம்பியாவில் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத் வநபுலூக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா வ இலைனா துர்ஜஊன். உலகத்தில் எல்லா ஆத்மாக்களும் மரணத்தை சுகித்தே தீரும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். உலகத்தில் பிறந்த எந்த ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் அவர்கள் மரணத்தை சந்தித்தே தீர வேண்டும். நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உذ்குரு ذிக்ர ஹாதிமில் லذ்ஸாத், மனிதனுடைய மனோ விருப்பங்களை எல்லாம் அழித்து விடக்கூடிய மரணங்களை பற்றி நீங்கள் அடிக்கடி யோசியுங்கள்னு சொன்னார். மரணத்தை யோசிக்கிறதுன்னா யாருடைய மரணத்தை பத்தியாவது இல்லை, நமக்கு இப்படி ஒரு மரணம் வந்தால், இப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் நம்முடைய நிலை என்னாகும் என்று நம்மை பற்றி யோசிப்பது, அதுதான் ஒரு புத்திசாலியினுடைய அடையாளம் என்றும் நமக்கு ஹதீஸ்களிலே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய வாழ்க்கையின் சூழலிலே மரணங்கள் என்பது சாதாரணமானதாக இருக்கிறது, திடீரென்று வர வாய்ப்புள்ளதாக இருக்கிறது. எதிர்பாராத நிலையில் எல்லாம் திடீரென்று மரணங்களை நாம் கேள்விப்படுகிறோம். அதை உண்மைப்படுத்தக்கூடிய பல நிகழ்வுகளை நாம் கண் முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நமக்கான நேரம் வரும் பொழுது ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, பேசி முடிக்கட்டும் மலக்கள் மௌத்தை எதிர்பார்க்க மாட்டார். ஒரு ஆள் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு, அது உண்டு முடிக்கட்டும் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டார். ஒரு வேலை செய்துட்டு இருக்கிறாரு, சரி இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறார், அது முடியட்டும் நினைக்க மாட்டார். அருமையானவர்களே, அதற்கெல்லாம் அங்கே எந்த நேரம் குறிக்கப்பட்டதோ முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது. மதுரையில ஹீராபாயின்னு ரொம்ப பிரபலமான ஒரு ஆள் இருந்தார், ஹீராபாயின்னு சொல்லி. அங்க வக்ஃபோர்டு காலேஜ்ல ஒரு பெரிய மீட்டிங், பெரிய அளவில் உள்ள ஒரு மீட்டிங். அந்த நேரத்துல அங்கே அவர் பேசத்தான் ஆரம்பித்தார். பேசி சில நிமிடங்கள் தான் சாய்ந்தார், இறந்தார். அருமையானவர்களே, அதனால ஒரு பேசிக்கிட்டு இருக்கிறோம், சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், கடைக்கு போய்கிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் காரணமே இல்லை. நேரம் வந்து விட்டது என்று சொன்னால், ஏன் இந்திய திருநாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் அவர்கள் மேகாலயாவிலே ஐஏஎம்ல அந்த மாணவர்களுக்கு உரையாற்ற ஆரம்பித்த 3வது நிமிடம் என்ன தலைப்பில் தெரியுமா பேசினார்? வாழத்தகுந்த பூமி அப்படிங்கிற தலைப்பில் பேச ஆரம்பிச்சார். வாழத்தகுந்த பூமின்னு பேச ஆரம்பிச்சார். பேச 3வது நிமிடம் சரிந்தார். அதனால பேசிக்கிட்டு இருக்கிறது, சாப்பிட்டுட்டு இருக்கிறது, வேலை பார்த்துட்டு இருக்கிறது, அந்த வேலை இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா அதற்கு பிறகு எந்த விதமான தாமதமோ ஒன்றும் அதில் ஏற்பட முடியாது என்று குர்ஆன் நமக்கு சொல்லி காமிக்கிறது. அருமையானவர்களே, அதனால என்னைக்காவது ஒரு நாள் மரணம் இருக்குது, நாம ஆசைப்படணும், துஆ செய்யணும். யா அல்லாஹ், என்னுடைய மரணத்தை பாக்கியமானதாக ஆக்குது. நீண்ட ஹயாத்தை தான் கேட்கணும். மௌத்தை பத்தி பேசினாலே சில பேருக்கு பயமா இருக்கு. சில பேர் சந்தூக்கிட்டே உட்கார மாட்டேங்கிறாங்க. அப்படி இல்லை, மௌத்தை பத்தி நினைக்கணும், நம்ம ஆசைப்படணும். யா அல்லாஹ், நீண்ட ஹயாத்தை தான், என்னுடைய மரணத்தை பாக்கியமானதாக ஆக்கவே ரப்பே, அதை நீ நல்லதாக ஆக்க வேண்டும் ரப்பே அப்படிங்கிற ரப்பிட்ட கேட்டுட்டே இருக்கான். ஆசைப்படவும் செய்யணும், அது நல்லதாக அமைய வேண்டும் என்று ரப்பிடத்தில் நாம் கேட்க வேண்டும். அருமையானவர்களே, திடீர் மரணங்களை விட்டு ஸல்லல்லாஹு பாதுகாப்பு தேடினார். திடீர் மரணங்கள் ஏனென்று சொன்னால், அந்த திடீர் மரணங்களிலே தௌபா செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு இல்லாமல் ஏதாவது ஒரு நிலை ஆகிவிடுமோ என்பதனால் அதை விட்டு பாதுகாப்பு தேடினார். ஆனால் அதுவே ஒரு நல்ல அமல்களுடைய சூழலில் அந்த மரணம் இருந்தது என்று சொன்னால், அந்த அமல்களை அவருக்கு சாட்சியாகிவிடும் என்று எழுதுறாங்க. கேரளாவில பானக்காட்டில் அப்துல் காதிர் முஸ்லியார்னு ஒரு ஆள் இருந்தார். ஆங்கிலேயர்கள் அவர்களை கைது செய்து தூக்கிலிடுவதற்கு முடிவு செய்து விட்டார்கள். அதனால் கைது செய்யப்பட்டது. நாளைக்கு தூக்கிலிட வேண்டும். மனைவிக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. இன்னைக்கு அந்த கடிதம் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கு.
மனைவிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதத்தில் அவர் சொல்கிறார், நாளை இன்ஷா அல்லாஹ் நான் என் ரப்பிடம் சென்று நோன்பு திறப்பேன்னு எழுதுறார். நாளைக்கு நோன்பு வைக்க போறோம், பகல்ல தூக்கில போட போறாங்க, நான் ரப்பிடத்தில் சென்றுதான் நோன்பு திறக்க வேண்டும் என்பது போல் மனைவிக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதம் இன்னும் இருக்கிறது. அதற்கு பிறகு தூக்கினுடைய அந்த வேலைகள் சம்பந்தப்பட்டதெல்லாம் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர் அந்த நோம்பு அந்த தூக்கிலிடப்படக்கூடிய அந்த நேரத்துல அவர் அனுமதி கேட்கிறார். என்றக்கா தொழுவதற்கு எனக்கு அனுமதி தாங்கன்னு கேட்கிறார். இப்ப அனுமதி கொடுக்குறாங்க. தக்பீர் கட்டி தொழுகிறாரு. 2வது ரக்காத்துல வஃபாத் ஆயிட்டார். 2வது ரக்காத்துல திடீர் மரணங்களை போல்தான் இருக்கிறது. ஆனால் அதுவே நல்ல அமல்களாக இருந்தால், பாக்கியமான அமல்களாக இருந்தால் அதுவே நமக்கு நம்முடைய ரப்பிடத்தில் சாட்சி ஆகும் என்று பெருமக்கள் சொல்வார். திடீர் மரணங்களை விட்டு பொதுவா பாதுகாப்பு தேடணும். ஆனால் அது நல்ல அமல்களோடு முடியுமானால் அது பாக்கியமானது என்று சொல்வார். சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் முகத்தஸை கட்டி கொண்டிருந்த நிலையிலே அவர்களுக்கு மரணம் ஏற்பதை குரான் ஏற்பட்டதை நமக்கு குரான் சரி சொல்லி காண்பிக்கிறது. அருமையான பெருமக்களே, பொதுவாக இஸ்லாமிய கொள்கையின்படி 4 உலகங்கள், ஆலமுல் அர்வாஹ், ஆலமுல் அஜ்சாம், ஆலமுல் பர்ஸக், ஆலமுல் பாஸ். ஒன்று ஆன்மாக்களின் உலகம். அப்படி ஒரு உலகத்தில் நாம இருந்தோம். அதுக்கப்புறம் ஆலமுல் அஜ்சாம், உடல் ரீதியான இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம். இதற்கு அடுத்து ஒமின் வராஇஹிம் பர்ஸகுன், இதற்கண்டு பர்ஸக் என்று ஒரு உலகம் இருக்கிறது. பர்ஸக்னா தடை. அங்க நடக்கிறது, இங்க நடக்கிறது எல்லாம் அங்க தெரியும், ஆனா சொல்ல முடியாது. அங்க உள்ள உலகத்துல எல்லா காரியங்களும் இங்க என்ன நடக்குது, போகுது, வருது எல்லாம் தெரியும், ஆனா தடை, சொல்ல முடியாது. அந்த பர்ஸகுனுடைய உலகம். அதற்கு பிறகு ஆலமுல் மஹ்ஷர். இந்த 4லேயே ரொம்ப குறைந்த அளவிற்குண்டான காலம் நாம் வாழக்கூடிய இந்த உலகம் தான். ஆலமுல் அர்வாஹினுடைய அளவு எவ்வளவு தெரியாது, அவ்வளவு இருந்துச்சு. அது மாதிரி ஆலமுல் பர்ஸக் எவ்வளவு நாள் கபர்ல இருப்பார், எழுப்பப்படக்கூடிய இந்த நாள் வரை கபர் என்றால் எவ்வளவு காலம் அது தெரியாது. எழுப்பப்பட்டு விட்டால் அது முடிவில்லாத உலகம். அதனால இந்த இருக்கின்ற 4 உலகத்திலேயே ரொம்ப குறைந்த காலம் நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தினுடைய இந்த ஆலமுல் அஜ்சாம் தான் என்று பெருமக்கள் சொல்வார். கண்ணியமானவர்களே, மரணம் சில பேருக்கு சோதனையா அமைஞ்சிடும். அல்லாஹ் அதை விட்டு நம்மை பாதுகாக்க வேண்டும். உலகத்தினுடைய மாபெரும் வீரர் நெப்போலியன் போனபார்ட் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வீரராக, மிகப்பெரிய ஒரு நிலையிலே அவர் கருதப்படுகிறார். ஆனால் அவருடைய கடைசி நேரம் செயின்ட் அலினா தீவிலே தனிமையிலே இறந்திருக்கிறார். என்னுடைய முன்னாள் காதலியினுடைய பெயரை சொல்லி 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 இறந்தார் என்று வருகிறார். மரணம் சில நேரங்களிலே அது மாதிரி பிரபலமான பலருடைய மரணங்கள், அவனுடைய இறுதி நாட்கள் மரியாதைக்குரியாக இருந்ததில்லை. பிரபலமான பலருடைய மரணங்கள். சாக்ரட்டிஸ் சிறையிலே நஞ்சு கொடுக்கப்பட்டு அவர் இறந்தார். ரஷ்யாவினுடைய தத்துவ ஞானி அவர் ரயில்வேனுடைய ஒரு பிளாட்பாரத்திலே கடந்து அவருடைய காணல்லேன்னு தேடுறாங்க. லியோ டால்ஸ்டாயை காணல்லேன்னு தேடுறாங்க. ரஷ்யாவினுடைய தத்துவ ஞானி, 60,000 கதைகளுக்கு மேல் எழுதியவர், எனக்கு வாழ்க்கையினுடைய வழிகாட்டி என்று சொன்னார் காந்தி. அப்படிப்பட்ட முன்னோடியான அந்த லியோ டால்ஸ்டாய் காணல்லேன்னு தேடுறாங்க. அவருடைய உடல் ரஷ்யாவினுடைய ஒரு ரயில் அடியிலே ஒரு பிளாட்பாரத்தில் கிடைக்கும். உலகத்திலே பலருடைய பிரபலமான பலருடைய இறுதி நாட்கள் அது மரியாதைக்குரியதாக இருந்ததில்லை என்று பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய முன்னோர்களான சாலிஹீன்கள், அருளாளர்கள், நன்மக்கள் எப்படி தங்களுடைய மரண நேரம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ, துஆ செய்தார்களோ, அல்லாஹ் அப்படி வாக்கியத்தை கொடுத்தார். அதுக்காக நம்ம மரண சம்பந்தப்பட்ட விஷயங்களை எத்தனையோ துஆக்களை செய்யறோம். நம்முடைய ரகசிய துஆக்கள்ல அதையும் வச்சுக்கிறோம். நீண்ட ஹயாத்தை கேட்கணும், அதுல எல்லாம் ஒண்ணும் இல்லை. நீண்ட ஹயாத்தை தான் ரப்பேன்னு கேட்கணும். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உலகத்தை விட்டு பிரிந்துதானே ஆக வேண்டும். கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தா, கொஞ்சம் நம்ம வயசு ஒத்தவர்கள், நம்முடைய நிலையிலே உள்ளவர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள், நம்மை விட உடல் ஆரோக்கியமாக இருந்தவர்கள், நம்மை விட பல நிலைகளில் அவரா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு பல பேரை பார்க்கிறோமே. சத்தம் இல்லையா? சத்தம் கேக்குதா? பல பேருடைய நிலையை நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே. அதனால அவர்களெல்லாம் புகழ்மிக்க மரணங்களாக விரும்பியது போல் அவருடைய வாழ்க்கையினுடைய மரணங்கள் அமைந்ததை நாம் பார்க்கிறோம். அதனால இந்த உலகத்துல இன்னும் சரியா சொல்ல போனா நாம் ஒவ்வொரு ஆட்களும்
மரணத்தை தேடிட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். மரணத்தை தேடித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். கதவு திறந்து வச்சிருக்கிறாங்க, அதனால கேக்குதா? சத்தம் கேக்குதா? அப்படியா? சரி. அதாவது நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல ஒவ்வொரு ஆளுக்கும் மரணத்தை தேடி ஓடிக்கொண்டிருப்பதை போல கருதலாம். அப்படி இருக்குது உலகம். அல்லாமா இப்னு அபீ ஷைபா அவர்கள் தங்களுடைய முஸன்னஃபிலே இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய ஸுஹத் என்ற நூலிலே ஒரு செய்தியை சொல்வார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல ரொம்ப மந்திரி ஒரு ஆள் இருந்தாராம். ரொம்ப ஆற்றல் மிக்க மந்திரி, அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஆளு. அவர் பணி செய்து கொண்டிருந்தார் வசீராக, மந்திரியா. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வஃபாத்துக்கு பின்னால சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகனாரிடத்துல அந்த பொறுப்புக்கு அவங்க மீண்டும் வந்துட்டாங்க. ஒரு தடவை எதிர்த்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இடத்துல வசீர் மந்திரி உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது ஃபதகல அலைஹி ரஜுலுன் வஸல்லம், ஒரு ஆள் வந்தார், அஸ்ஸலாமு அலைக்கும்னு உள்ள வந்தாங்க. வந்த உடனே சலாம் சொல்லிட்டு அவரு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த நேரத்துல அந்த மனிதர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே உரையாடி கொண்டிருக்கிறார். அப்படி உரையாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே வசீர், இந்த வசீரை கொஞ்சம் கூர்ந்து பார்த்தாராம். பார்த்துட்டு அவர் போயிட்டார். அந்த மந்திரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாலும், யாரு இவரு இந்த முறை முறைக்கிறாரு, என்ன பார்த்து வித்தியாசமா என்ன பாக்குறாரு, முறைக்கிறாரு ஒரு மாதிரியா, இவங்க யாருன்னு கேட்டாங்களாம். சுலைமான் சொன்னாங்களா, மலக்குல் மௌத் அவரு. அவர் எங்கிட்ட விஷயங்களை பேசுறதுக்காக வந்திருக்கிறாரு. அவர் பேசிட்டு போனாரு, சலாம் சொன்னாரு, வந்தாரு, இருந்தாரு, எல்லாத்தையும் பார்த்தேன். ஆனா அவர் என்ன பார்த்த பார்வை, முறைச்ச முறை எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அதனால யா நபியல்லாஹ் அவர் சொன்னாராம், அஸ்அலுக பில்லாஹ் அன் தஅமுர الريح فحملني الى ابعد مكان في الهند. அல்லாஹ்வுடைய நபி அவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு காத்து வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். அதனால நான் உங்களுடைய நெருக்கமான மந்திரி, நீங்க ஒரு காரியம் செய்யணும். எனக்கு ரொம்ப தொலை தூரமான, குறிப்பா இந்தியாவுல ரொம்ப தூரமான ஒரு ஒதுக்கு பகுதிகளை கொண்டு போய் என்ன அங்க சேர்க்கணும், அங்க காத்துக்கு உத்தரவிடுங்கன்னு சொன்னாங்க. நெருக்கமான மந்திரி பண்ணி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காத்துக்கு சொன்னாங்க. அவரை கொண்டு போய் இந்தியாவுல ஒரு ஓர பகுதியில ரொம்ப தொலை தூரமான இடத்துல கொண்டு போய் அவரை விட்டுருன்னு சொல்லி காற்றுக்கு உத்தரவிட்டாங்க. அடுத்த நாள் வந்தாங்க, இவங்கள்ட்ட சில விஷயங்களை பேசுறதுக்கு மலக்குல் மௌத் வர்றா. வந்து சாஞ்சலிட்டு வந்த உடனே இவங்க கேட்டாங்களாம், எங்க நேத்து நீங்க ஒரு அவங்க மந்திரி ரொம்ப முறைச்சு பார்த்தீங்களா என்னன்னு கேட்டான். நீங்க வந்தீங்க, நல்லது சரிதான், அவரை ஒரு வித்தியாசமா பாத்தீங்களாம. அதாவது நாளையில அவர் லுஹருடைய நேரத்தில், அதாவது நேற்று பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, நம்ம பேசிக்கிட்டு இருந்தது லுஹாவுடைய நேரத்துல பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் லுஹருக்கு பின்னால் இந்தியாவினுடைய ஒரு ஓர பகுதியில ஒரு இடத்துல அவருடைய ரூஹ கைப்பற்றணும்னு எனக்கு உத்தரவு வந்திருக்கு. இவர் என்ன இங்க நிக்கிறாரு, இவர் எப்படி இங்க நிக்கிறாருன்னு அவரை ஒத்து பார்த்தேன். சரிங்க, என்னங்க ஆச்சுன்னு கேட்டாங்களாம். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்களாம். ஹதரத் சையதுனா மலக்குல் மௌத் சொன்னாங்களா, ذهبت الى المكان الذي امرني, எனக்கு என் ரப்பு எப்படி கட்டளை இட்டானோ அந்த இடத்துக்கு நான் போய் பார்த்தேன். பார்த்தால் வஜத்துஹு யன்தவிருனி, என்னை எதிர்பார்த்து நிக்கிற மாதிரி நிக்கிறாரு. அவர் என்னை எதிர்பார்த்து நிக்கிற மாதிரி எங்க நின்றுகிட்டு இருக்கிறாரு. வேற என்ன செய்ய, நான் ரூஹை கைப்பற்றிட்டேன்னு சொல்லி அது மலக்குல் மௌத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமிடத்தில் சொன்ன ஒரு செய்தியை பெருமக்கள் எழுதுவார். அருமையானவர்களே, அதனால ஒரு வகையில நமக்கு விளங்கல்ல, ஆனால் மரணம் நம்மை துரத்தி கொண்டுதான் இருக்கிறது, நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நாம அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் நமக்கு நீண்ட ஹயாத்தை தந்திரல வேண்டும். நம்முடைய வாழ்நாளுடைய கடைசி பாக்கியமானதாக, அருளானதாக. ஏன்னா நல்லவர்களாக மரணிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்குமானால் நல்ல செயல்களை செய்வதற்கு மனசு தூண்டும். நல்லவரா நம்ம மரணிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா நல்ல செயல்களை செய்வதற்கு மனது தூண்டும். எந்த நிமிடமும் மரணம் வரலாம் என்ற ஒரு எண்ணம் அடுத்து இருக்குமானால் இந்த நேரத்திலேயே நல்ல செயல் ஆரம்பிச்சிருவோம். மரணம் எந்த நேரத்திலையும் வரலாம். வயசு கணக்கு இல்ல, ஆரோக்கியம் கணக்கு இல்ல, இடம் கணக்கு இல்ல, சாப்பிட்டு முடிக்கிறது கணக்கு இல்ல, எந்த நேரத்திலும் வரலாம் என்ற எண்ணம் அழுத்தமாக இருக்குமானால்
எந்த நேரத்திலையும் தப்பு பண்ண மாட்டோம், இந்த நேரத்திலே நல்ல அமல்கள் ஆரம்பிச்சிருவோம். அதனால அல்லாஹு தாலா நமக்கெல்லாம் நீண்ட ஹயாத்தை தந்திரல வேண்டும். நம்முடைய வாழ்நாளுடைய கடைசியை பாக்கியமானதாக ஆக்குறது அருமையானவர்கள், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை கொண்டுதான் நம்முடைய ஆகிரத்தை இருக்கிறது. அதை கொண்டுதான் நம்முடைய ஆகிரத். இந்த உலகத்தில் வாழுகின்ற நேரத்தில் யார் எப்படி வாழ்கிறார்களோ அப்படித்தான் மரணம். வாழ்வை போலதான் உங்களுடைய மரணம். மரணம் எப்படியோ அதுபோல்தான் அவருடைய ஆகிரத். எழுப்பப்படுவார்கள் என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பொருத்தத்தை பெற்ற சாலிஹீன்களில் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானா. நமக்கெல்லாம் நீண்ட ஹயாத்தை தந்தருள்வானா. நல்ல அமல்களை செய்வதில் இன்பத்தையும் ஈடுபாட்டையும் இஹ்லாஸையும் தந்தருள்வானா. பாவங்களின் மீது வெறுப்பையும் அதை விட்டு விலகி வாழும் நசீபையும் தந்தருள்வானா. அல்லாஹ் நமக்கு எல்லோருக்கும் ஹுஸ்னுல் காத்திமாவை நசீபாக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.